நீ யார் என்பதை குறித்த நீதி உன் நடத்தையை வைத்தே தீர்மானிக்கப்படும். அவர் நீதியுள்ள தேவன். உன் நீதி ஒரு நாள் வெளிவரும். அவதூறு செய்யாதிரு. அவர் கண் உன்னையே நோக்கி கொண்டு இருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்கிறார். அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் என்னோடே கூட வருகிறது என்கிறார். பாதை மாறி உன் பயணம் சென்றால் உன் வழியில் மரணம் படுத்து இருக்கும், உன்னை படுகுழியில் சேர்க்கும். நான் செய்வதை தடுப்பவன் யார்? என் கைக்கு தப்புவிக்க செய்பவன் யார்? உன்னை படைத்தவரும் உருவாக்கினவரும் நான். நீ தண்ணீரை கடந்தபோது உன்னுடன் இருந்தது நான். ஆறு உன்மேல் புரளாமல் பார்த்து கொண்டது நான். நான் கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் உனக்கில்லை. நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீயோ என்னை மனமடிவாக்கி போடுகிறாய். ஒரு நிமிடம் என் வார்த்தையை கேட்டிட மலைப்பவன் என் சிலுவையை சுமப்பது எப்படி? உன்னை என்னுடன் சேர்த்து கொள்ளவே அழைக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்ய உன்னையும் அழைக்கிறேன். வா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.